சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 15வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 15வது பாடல். திருச்சிற்றம்பலம். ஆரிடத்தில் வந்தும் அடியேன் உளத்து இருந்தும் ஓரிடத்தில் உட்பவித்தும் உள்ளபடி பாரிடத்தில் நாயேன் உளம் மகிழ நன்றா உணர்த்திடுவாய் தாயே நீ சொக்கநாதா. இன்றைய பாடல் குரு முதல்வர் நமக்காக இயற்றின பாடல். இது அவருக்காக இல்லை. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய ஆன்ம பக்குவம் எந்த நிலையில இருந்தாலும் இந்த பாடல் நமக்கு ஏற்ப அமையும். நாம் எந்த நிலையில் இருக்கிறோன்னு யோசிக்க வேண்டாம். ஏன்னா இந்த பாடல் எப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்களுக்கும் பொருந்தும் விதமாக அமைத்து கொடுத்திருக்கின்றார். மனித வடிவம், மனிதன் எடுத்தாச்சுனாலே 3 விதமாக பிரிக்க முடியும் என்பது நமக்கு தெரியும். அதாவது சகலர், பிரளயாகலர், விஞ்ஞானகலர் என்று சொல்லுவார்கள். சகலர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சகல கலைகளோடும் கூடியவர்கள், 3 குணங்களும் 3 மலங்களும் உடையவர்கள். அதாவது ஆணவம், கன்மம், மாயை என்ற 3மே உடையவர்கள் தான் சகலர். நம்மை போன்றவர்கள் நாமெல்லாம் சகல வர்க்கத்துல இருக்கிறோம். ஏன்னா இன்னும் இந்த மாயையில தான் இருக்கிறோம். கன்மத்தை கழிப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றோம். அதே நேரத்துல நாம ஆணவ மறைப்பும் நமக்கு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா, பிரளய காலத்துல பெருமானோடு ஒடுங்கக்கூடியவர்கள். அதனாலதான் பிரளயாகலர் என்று அவர்களுக்கு பெயர். பிரளயாகலர் அப்படின்னு பார்த்தோம்னா அவர்களுக்கு 2 மலங்கள் தான் உண்டு. ஆணவமும் கன்மமும் உண்டு, மாயாமலம் கிடையாது. மாயையினால வரக்கூடிய மறைப்பு அவர்களுக்கு கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா விஞ்ஞானகலர். இவங்கெல்லாம் ஏற்கனவே எப்போனாலும் பெருமான் கிட்ட போறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. பெருமானும் இவர்களை அழைத்து கொள்ள தயாராக இருக்கிற ஒரு நிலைப்பாடு. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அருளாளர்கள்லாம் முக்காவாசி இந்த நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க. ஒரு காரியத்துக்காக இங்கே வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு கன்மமும் இருக்காது, மாயை மறைப்பும் இருக்காது. ஆனால் பெருமானோட கட்டளைக்கு ஏற்ப இங்கே வந்து இருக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு என்ன மலம் இருக்கும் அப்படின்னாக்க ஒரே ஒரு மலம் தான் இருக்கும், ஆணவம் என்பது மட்டும்தான் இருக்கும். இப்போ சகலர், விஞ்ஞானகலர், பிரளயாகலர் 3 பேருக்குமே ஆணவம் இருக்குன்னா ஒரே மாதிரி இருக்கான்னா கிடையாது. அதாவது இந்த 3ஐயுமே ஒரு திரைச்சீலை மாதிரி, கர்டன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சீலையாக நாம இதை கற்பனை செய்து கொள்ள, உருவகம் செய்து கொள்ள வேண்டும். நம்மை போன்றவர்களுக்கு இரும்புனால் செய்த திரைச்சீலையாக அவ்வளவு தூரம் ஆணவம் இருக்கும் சகலர்களுக்கு. பிரளயாகலருக்கு அப்படின்னா துணியினால் செய்யப்பட்டது போல, அதாவது கொஞ்சம் மெல்லிதாக இருக்கும். இரும்பவத்து ஒப்பிடும்போது கொஞ்சம் மெல்லிதாக இருக்கும். ஆனா விஞ்ஞானகலருக்கு பார்த்தீங்கன்னா இருப்பதே தெரியாத அளவுக்கு இருக்கும். அதாவது இன்னைக்கு நாம சொல்றோம் இல்லையா, மஸ்லின் கிளாத் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. அல்லனா கொசு வலையெல்லாம் போட்டிருக்கிறோம் இல்லையா, அது இருக்கிறதும் தெரியாது, இல்லாத அந்த மாதிரி ஒரு மறைப்பு தான், ஆணவ மல மறைப்பு தான் அவர்களுக்கு இருக்கக்கூடியது. ஆனா 3 பேருக்குமே இருக்கும். வேறுபாடு, தன்மைகள்ல வேறுபாடு இருக்கும். ஏன்னா அதனால தான் பெருமான் கிட்ட அவர்களால் சுலபமா போக முடிகிற காரணம். இப்போ இந்த 3 பேருக்குமே பெருமான் உணர்த்துகின்றார். எப்படி உணர்த்துறாருன்னா, அவர்கள் பக்குவ நிலைக்கு ஏற்ப உணர்த்தார். ஒன்றும் கிடையாதுங்க. இன்னைக்கு நம்மளை சுற்றி இருக்கிறதையே பார்ப்போமே. ஒரு கண்ணுக்குட்டி பிறந்த உடனே யார் அந்த கண்ணுக்குட்டிக்கு இப்படி தான் போய் பால் குடிக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க? யாருமே கிடையாது. பெருமான் அதன் அறிவில் நின்று அதை உணர்த்துகின்றார் இல்லையா. ஒரு கொசு இருக்கு. கொசுவுக்கு எல்லாரையும் கடிக்கிறதெல்லாம் கிடையாது, அதுவும் நமக்கு தெரியும். கர்ப்பிணி பெண்களை கடிக்கிறது கிடையாது. கர்ப்பிணி பெண் இவளை கடிக்கக்கூடாது என்று ஒரு கொசுவுக்கு யார் சொல்றாங்க அப்படின்னா அதன் அறிவில் நின்று பெருமான் சொல்கின்றார். ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு இனிப்பு வகை தானே, எத்தனை விதமான இனிப்பு வகை நாம கடையில் போய் பார்க்குறோம். வாங்கிட்டு அப்படியே வீட்டில் ஒவ்வொரு மூலையில் ஒவ்வொரு இனிப்பு பதார்த்தத்தை போட்டு வைங்களேன். ஒரு சிலதில் எறும்பு போய் சாப்பிடும், ஒரு சிலதை எறும்பு தொட்டே பார்க்காது. ஏன் அப்படின்னாக்கா அது இனிப்பு வகை கிடையாது, அது விஷம். எறும்புகளுக்கு தெரியும். அதன் அறிவில் நின்று பெருமான் உணர்த்துறாரு. நம்ம அறிவில் நின்று உணர்த்ததை தான் நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். இன்னைக்கு போய் சாப்பாடுன்னு கடையில் போய் வாங்குறோமே, உணவையா வாங்குறோன்னு யோசிச்சு பாருங்க. உணவாக பெயரிடப்பட்ட ப்ராடக்ட்ஸை வாங்குறோம். யோசிச்சு பாருங்களேன். என்ன நீங்கள் இன்னைக்கு கடையில் போய் எதை வாங்கினாலும் உணவை வாங்குறது இல்லை, உணவின் பெயரில் வைத்து தயாரிக்கப்பட்ட போலியான விஷயங்களை வாங்கி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம்.
உருளைக்கிழங்கு வத்தல்ல இருந்து எல்லாமே தான் நம்ம இப்போ சொல்றோம். அப்ப அந்த அறிவுல நின்னு பெருமான் அந்தந்த உயிருக்கு உணர்த்தி கொண்டே தான் இருக்கிறாரு. நமக்கும் உணர்த்துறாரு. நாம கேட்கிற நிலையில இல்ல. காரணம் என்னன்னா நம்மளுடைய ஆணவம், கன்மம், மாயை இந்த மூன்றுமே மறைத்து விடுகின்ற காரணத்தினால. சரி, இப்ப பார்ப்போம். இந்த பாடலை பார்ப்போம். ஆரிடத்தில் வந்தும், யாருக்கிட்டையாச்சும் போய் பெருமான் அவர்கள் மூலமாக நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கின்றார். யாருக்குன்னா சகலருக்கு. நமக்கு பெருமானே நேரா வர முடியுமா? வந்தா நாம உணர முடியுமா? முடியாது. பெருமான் நேரா வர்ற அளவுக்கு நமக்கு தகுதியும் கிடையாது. அதனால சாமி என்ன பண்றாரு, யாரோ ஒருவர் மூலமாக அதிட்டித்து நின்று நமக்கு கொடுக்க வேண்டிய அனுபவத்தை கொடுக்கின்றார். திடீர்னு நம்ம போய்கிட்டே இருப்போம். ஒருத்தர் வந்து சொல்லலாம், அந்த பக்கம் ஒரு கோயில் இருக்கு, அதை பார்த்துட்டு போங்க, நல்லது அப்படின்வாங்க. அவர்கள் மூலமாக பெருமான் நமக்கு உணர்த்தக்கூடியது. ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், ஐயோ எனக்கு இங்கே சினிமாவுக்கு நேரம் ஆயிடுச்சு, இப்போ போய் கோயில் அப்புறம் பார்த்துக்கலாம், கோயில் எப்போவுமே தானே இருக்குது, இந்த படம் முடிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறோம். ஏன் அப்படின்னா நம்மளுடைய மறைப்பு. அப்போ பெருமான் யார் மூலமாகவோ நமக்கு வந்து உணர்த்துகின்றார். அதுதான் ஆரிடத்தில் வந்தும். அடுத்தது பாருங்க, அடியேன் உளத்து இருந்தும், எனக்கு உள்ளுக்குள்ளாலேயே இருந்தும் உணர்த்துகின்றார். யாருக்கு அப்படின்னா விஞ்ஞானகலருக்கு. விஞ்ஞானகலருக்கு நேராவோ முன்னின்றோ அதெல்லாம் தேவையே கிடையாது. நேரம் மனசுக்குள்ள இருந்து அவர்கள் சொல்லாது. அதனால தான் எனதுரை தனதுரை என்று காழிப்பிள்ளையார் சொன்ன காரணம். என் உரை எதுவும் என் உரை இல்லைப்பா, உள்ளேருந்து பெருமான் உணர்த்த நான் பாடுறேன், எனக்குன்னு ஒன்றும் கிடையாது அப்படின்னு அதை உணர்ந்தவர்கள். ஏன்னா அவர்கள் விஞ்ஞானகலர்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓரிடத்தில் உற்பவித்தும் என்று, அதாவது முன்னின்று, பிரளயாகலருக்கு முன்னின்று உணர்த்துவார் சிவபெருமான். நம்ம நாயன்மார்களுடைய வரலாறு எல்லாம் நாம் இதில் பார்க்குறோம். அதாவது பெருமான் முன்னால் நின்று உணர்த்தக்கூடிய ஒரு அருளி செய்கின்ற அந்த தன்மையை நாம் பார்க்குறோம். இங்கே மான்மழுவோடையும் வரலாம், குருநாதராகவும் வரலாம். அதுதான் இங்கே வந்து மூன்றுமே. இப்போ நாம் சகலரா நம்ம கண்டிப்பாக சகலர் தான். சகலர்லேயே எந்த அளவு நம்ம இருக்கிறோங்கிறது சாமிக்கு தான் தெரியும். சகலரா, விஞ்ஞானகலரா, பிரளயாகலரோ, இந்த பாடல் நமக்கு பொருந்தும் விதமாக இருக்குது. ஏன்னா பெருமான் நமக்கு எப்படி அருள் செய்கிறாருங்கிற குறிப்பை நமக்கு இந்த சொல்லிடுச்சு. பாரிடத்தில், அதாவது இந்த உலகத்தில் நாயேன் உளம் மகிழ, நான் வந்து மகிழ்ச்சி அடையணும் அப்படின்னா அடுத்த நிலைப்பாட்டுக்கு நான் போனாதான் எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். ஆனால் எனக்கு என் பக்குவ நிலைக்கு ஏற்ப எனக்கு முன்னின்றோ உள்நின்றோ அல்லது அதிட்டித்து நின்றோ எனக்கு உணர்த்துகின்றாய், நன்றா உணர்த்திடுவாய். நல்ல விதமாக எனக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அப்படி சொல்லி எனக்கு புரிய வைக்கிற சாமி. எப்படி இருக்கின்றாய் தெரியுமா? நீதான் எனக்கு தாயாக இருக்கின்றாய். ஒரு குழந்தை பிறந்தப்ப அந்த குழந்தைக்கு எது நல்லது, எது கெடுதல், எது கெட்டதுன்றது தெரியாது. மலத்தை எடுத்து அப்படியே அந்த குழந்தை சாப்பிடும். அப்போ அந்த தாய் தான் அந்த இடத்துல வந்து இது மலம், இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றது. அப்போ நல்வழிப்படுத்துவது யார் என்றால் ஒரு தாய். இந்த உடலுக்கு தாயாக இருக்கக்கூடியவள் செய்யக்கூடிய ஒரு காரியம். ஆனால் உயிருக்கு தாயாக இருந்து எதை செய்கின்றார் அப்படின்னா நம்மை அடுத்த நிலைப்பாட்டுக்கு எடுத்து செல்லுவதற்காக. தாய் நமக்கு சொல்லி கொடுக்கறதும் அடுத்த நிலைப்பாட்டுக்கு போகிறதுக்கு, ஆனால் இந்த உடலுக்கு. ஆனால் பெருமான் நமக்கு தாயாக இருந்து எதை சொல்கின்றார்னா ஆன்ம அனுபவத்தை அடுத்த நிலைப்பாட்டுக்கு நம் உயிரை எடுத்து செல்லுவதற்காக நம்மை நல்வழிப்படுத்தி வருகின்றார். அப்படிப்பட்ட தாயான தயாபரன் தான் நமக்கு சொக்கராத பெருமான் என்பதாக இந்த 15வது பாடல் நமக்கு அருளி செய்திருக்கின்றார். அதாவது யாருக்கு எந்த உருவம் வேண்டுமோ அந்த உருவத்தில் வந்து பெருமான் அருள் செய்கின்றார் அப்படிங்கிறத நமக்கு காழிப்பிள்ளையாரும் சொல்லியிருக்கிறாங்க, அப்பர் பெருமானும் சொல்லியிருக்கிறாங்க, நம்பி ஆரூரரும் சொல்லியிருக்கிறாங்க. அதே குறிப்பு தான் இங்கேயும் நாம் பார்க்கின்றோம். முன்னின்றோ உள்நின்றோ அதிட்டித்து வந்து நின்றோ ஏதோ ஒரு விதத்தில் நம் ஆன்ம முன்னேற்றத்திற்கு வழி செய்யக்கூடிய சிவபெருமான் என்பதுதான் இந்த 15வது பாடல் நமக்கு உணர்த்தக்கூடிய அற்புதமான கருத்தாக பார்க்கின்றோம். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை மன்னா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.